உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், நான் தான் சொல்றேன்ல, சும்மா ஃபன்னுக்கு தானே. அது உன் ஹஸ்பண்ட் கூட புரிஞ்சுக்கிட்டாரே. ஏய், அவர் நல்லவருடா. யார் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே நம்பிடுவார். ஆனா உன்னை பத்தி எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏண்டா, நிஜமாவே ஒருத்தன் நேசிக்கிறவன் பண்ற வேலையா இது? உண்மையா நேசிச்சவங்கன்னா எப்பவும் தான் நேசிச்சவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா நீதான் அப்படி இல்லையே. பக்க கேவலமான ஆள் நீ. மனசுக்குள்ள தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் அதையே உண்மை நம்பிட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு எந்த நல்ல எண்ணமோ எனக்கு கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் இதெல்லாம் நீ வேணும்னே பண்ணிட்டு இருக்க. ஸ்ருதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்காக மட்டும்தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அவளுக்காக தான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ. இல்ல மதுமிதா, நீ இன்னும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் என் மனசுல எதுவுமே இல்ல. அப்படி இல்லாம இருந்தா நல்லது. ஆனா ஒண்ணு, இந்த தீபாவளியில உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். கிடைச்சது சான்ஸ்னு நீ என் ஹஸ்பண்டை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா நடந்ததை தான் பார்த்தல்ல. உன்னாலலாம் அவரை இன்சல்ட் பண்ணவே முடியாது. நீ வெறும் தூசி, அவரு கோபுரம். அவரை உன்னாலலாம் களங்கப்படுத்தவே முடியாது. அவர் இதெல்லாம் தாண்டின ஆளு. நீ எல்லாம் அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. இதெல்லாம் நான் பணத்தை வச்சு சொல்றேன்னு நினைக்காத. குணத்துல, டீசென்சில, அடுத்தவங்கள மதிச்சு நடக்கிறதுல, இது எதுலயுமே நீ அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. நீ அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க அவர் வசந்துகிட்டே போவாரு. மதுமிதா, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லை. எனக்கு மேல எப்பவுமே ஒரு அன்பு இருக்கு. அதை நான் மறைக்க விரும்பல. என்ன ஆனாலும் நம்ம நேசிச்சதெல்லாம் மறக்க முடியுமா? வாய மூடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருத்தத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சனா அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிடு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கௌதமி ஃபேன். நீ எனக்கு ஒரு பெயிண்டிங் தான் பிரசன்ட் பண்ண. ஆனா அவரு நிஜமாவே கௌதமியை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினாரு பாத்தியா? அதுதான்டா அவரு. நான் இப்ப தெளிவா சொல்றேன். எனக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உன் மோசமான குணத்தினாலதான் நம்ம காதல நிறைவேத்தாம அந்த கடவுள் நம்மளை பிரிச்சு வச்சுட்டாரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதுக்காகவும் அவரை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்காகவும் அந்த கடவுள் கிட்ட நான் காலம் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் வாழ்க்கையில குறுக்கிட்ட நல்லா இருக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.